எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இதுவரை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஜூலை மாதம் என்னென்ன மாற்றங்களை தரப்போது, என்னென்ன புது புது விஷயம் எனக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா 2 நபர்களான ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு. அது யார் அப்படின்றதையும் இந்த வீடியோ கடைசியில தெளிவா பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில மூலம் 4 பாதங்களையும், போராடம் 4 பாதங்களையும், உத்ராடம் முதல் நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதத்துடைய முதல் பகுதி ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. இந்த மாதத்துடைய 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு முக்கியமான யோகாதிகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த செவ்வாய், சூரியன், குரு இவங்க 3 பேரையும் பார்த்தீங்கன்னா 6, 8ஆம் இடத்துல மறையிறாங்க. சரிங்களா? அது கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாத்திய முதல் பகுதியே செஞ்சுறது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும். சரி, என்னென்ன பலன்கள் கிடைக்கும் கூட தெளிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறது ஒரு சிறப்பு தாங்க. ஏன்னா 3ஆம் அதிபதி அந்த இடத்துல வலுத்து இருக்கிறது ஒரு வகையில் நல்ல ஒரு அமைப்பு தான். அது வக்ரமா இருக்கிறது ஒரு வகையில் நல்ல ஒரு அமைப்பு தான். சரிங்களா? ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறுங்க. உங்களோட முயற்சிக்கு தகுந்த பலன்கள் கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்துடைய 13ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்க போறார். சரிங்களா? ஸோ வலுத்து 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது தெளிவான ஒரு சிந்தனையை கொடுக்கும், தெளிவான ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மன ரீதியாக நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்குங்க. ஸோ எந்த ஒரு காரியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமா அணுகக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த செவ்வாய் வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கோவத்தையும் இந்த செவ்வாய் கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தை நீங்க கையாளுறது சிறப்பாக இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இழுத்துட்டு இருக்கிற விஷயங்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவா இருக்குங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறதும் ஒரு வகையில் நல்ல ஒரு அமைப்பு தான். சரிங்களா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த காலகட்டம் கொஞ்சம் வழக்குகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு பண்ணி கொடுக்குது. வழக்குகள் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய ஒரு தன்மையை வந்து உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்யறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைய பருவத்திற்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டு, அதுவும் 6ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பா நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து வேலை வந்து இழப்பு ஏற்பட்டுச்சோ அல்லது வேலையிலேருந்து இடைநீக்கம் பெற்றவங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலைக்காக மாற்றத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடம் அந்த அடிமை வேலை குறிக்கின்ற இடம். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல குரு பகவான் இருந்து 10ஆம் இடத்தை பார்வை செய்யறதுனால கண்டிப்பா ஓரளவுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும். ஆனா என்ன இருந்தாலும் 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கண்டிப்பா கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் அலைச்சல் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா இருக்கும். வேலை ரீதியா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரிங்க, அந்த துறையில செய்கின்ற வேலையில ஒரு சலிப்பு, ஒரு அலைச்சல் கண்டிப்பா இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல. என்னதான் குரு பார்வை இருந்தாலும் கூட கேது 10ல இருக்கார். வீடு கொடுத்த புதன் வந்து பாத்தீங்கன்னா பாக்கியத்துல தான் இருக்க போறார். ஆனாலும் சனியுடைய பார்வையை வாங்கி இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் சலிப்பு தன்மை கண்டிப்பா இருக்கும். என்னடா இது அரைச்சமாவே திரும்ப திரும்ப அரைச்சிட்டு இருக்கணுன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா மனசுல வந்து போகும். ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து போயிட்டுனா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் தனுசை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதம் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்கு. ஏன்னா முக்கியமான ராஜகிரகங்கள் எல்லாமே 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் மறைகிறாங்க இந்த மாதிரியே செகண்ட் ஹாஃப்ல. ஸோ அதனால வந்து கொஞ்சம் பொறுமை நிதானம் கையாளுறது சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து சூரியன் ராசியை பார்க்கறது சிறப்பு தான். பாக்கியாதிபதி ராசியை பார்க்கும்போது தந்தை சம்பந்தப்பட்ட வழியில சில நல்ல அனுகூலமான பலன்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தந்தையால் நல்ல ஒரு பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தந்தையால் சில நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நல்ல டீச்சர்ஸ் கிடைப்பாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு சங்கடகரமான ஒரு நிகழ்வு நீங்க இருக்கீங்க, ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா
சரியான ஒரு தருணத்துல வழிகாட்டக்கூடிய ஒரு நபர்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவாங்க இந்த காலகட்டத்துல. அது மட்டும் இல்லாம உங்களோட நண்பர்கள் யார், எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு இதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ராசிய சூரியன் பார்க்கறது தன்னம்பிக்கையை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும். அதன் மூலமா அச்சீவ்மெண்ட்டையும் நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து மறையறாங்க இந்த மாதத்துடைய 2வது பகுதியில. ஸோ 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தை பார்க்கறது சொந்த இடத்தை விட்டு வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றவனுக்கு இந்த வீசா யாருக்கெல்லாம் கிடைக்காம இருக்கோ தற்போது வீசா கிடைக்கும். அப்ராட்ல போயிட்டு நல்ல ஒரு வேலையில செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த செவ்வாயும் குருவும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்ப யாரெல்லாம் வந்து வெளிநாட்டுல வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, வேலை கிடைக்காம இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஓரளவுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஒரு சுய ஜாதகத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சுய ஜாதகத்துல வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருந்தா மட்டும்தான் இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரும். ஏன்னா இது எல்லாமே பொது பலன்கள், சரிங்களா? ஒரு 40% நீங்க இந்த ப்ரெடிக்ஷன்ஸை எடுத்துக்கலாம். மீதி 60% உங்க சொந்த ஜாதகம் மட்டும்தான் வேலை செய்யும். அப்போ உங்க சொந்த ஜாதகம் பிளஸ் இந்த கோச்சாரம் இந்த 40% பிளஸ் 60% சேர்ந்து 100% நம்ம ப்ரெடிக்ஷன்ஸை எடுத்து சொல்ல முடியும், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும். அப்ராட் போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் நீங்க முயற்சி பண்ணும்போது கரெக்டா உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செலவுகள். ஏன்னா 12ஆம் அதிபதி விரையாதிபதி அந்த இடத்த அவர் பார்க்கும்போது கண்டிப்பா சுப செலவுகளையும் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதோட மட்டும் இல்லாம 2ஆம் அதிபதி 3ல மறைஞ்சு வக்ரமா இருக்கார். அதே மாதிரி லாபதின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க ராசிக்கு 8ல போய் மறைகிறார். அப்போ ஃபினான்ஷியலா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் தனுஷை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், சரிங்களா? அப்போ இருக்கிற பணத்தை முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸ் அதிகப்படுத்த கத்துக்குங்க. செலவுகளை கண்டிப்பா குறைச்சிக்கங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா செலவுகள் கண்டிப்பா வரும். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு தற்காப்புக்காக நான் இப்பயே சொல்லிடுறேன். நீங்க முடிஞ்ச வரைக்கும் வீண் செலவுகளை குறைச்சிக்கங்க. இந்த ஒரு மாதத்துல முக்கியமான தேவைகளை வந்து மட்டும் பார்த்துக்குங்க. மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை அடுத்த மாசம் பார்த்துக்க முயற்சி பண்ணுங்க. அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை சுக்கிரனும் பார்வை செய்கிறார், குருவும் பார்வை செய்கிறார், சரிங்களா? குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து போகுங்க. மற்றபடி பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்காது. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடமான குடும்ப ஸ்தானத்தை 2 சுபர்கள் பார்வை செய்யறது கண்டிப்பா நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து திருமணம் பேச்சுவார்த்தைகள் திருமணத்துக்காக நீங்க தாராளமா நீங்க முயற்சி பண்ணும்போது அது சரியாவே உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். கொஞ்சம் வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்க 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்திருக்கனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணும். கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் இந்த மாதம் காத்துட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க உடம்ப நீங்க பாத்துக்கங்க, ஹெல்த்தை நீங்க பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும். வாய்க்கு ருசியா சாப்பிட்றத விட உடம்புக்கு எது தேவையோ அதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம 8ஆம் இடம் மறைமுகமான வழியில வரக்கூடிய வருமானத்தை குறிக்கும். அப்போ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு இன்கம் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு வேலையில இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ராவா அடிஷனலா இன்னொரு இன்கம் வந்து சைட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டபுள் இன்கம் வரதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்யறதுனால சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் ரீதியா சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் இருந்திருக்கும். அது மெல்ல மெல்ல கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுங்க. மாணவ மாணவியை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா சில தடைகள் தாமதங்கள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 3ல மறைஞ்சிருக்கார். அதே மாதிரி ராகு 4ல இருக்கும்போது சில தடைகளை கொடுக்கும். ஆனாலும் அதை தாண்டி தகர்த்தெறிந்து நீங்க வெற்றி பெறுவீங்க. ஏன்னா குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கு, சுக்கரனுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கு. தடைகள் வரும். தடைகளை மீறி நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சு காமிப்பீங்க. அதே மாதிரி படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வேலை இல்லாம இருக்கிறவங்க நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த யூஜி முடிச்சுட்டு பிஜிக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நல்ல ஒரு காலேஜ்ல சீட் கிடைச்சு அங்கேயே போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவும் சுக்கிரனும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து இந்த மாதத்திய 2வது பகுதியில ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் வந்து அமருவாருங்க. சனியினுடைய பார்வையை வாங்கி புதன் அமருவார், சரிங்களா? அப்போ இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்துல வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது எட்டி பார்க்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிட்டீங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிரகங்கள் ரொம்ப வலுவா இருக்கு இந்த மாதத்திய முதல் பகுதியில். ஒன்று செவ்வாய், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா
சுக்கிரன். இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, வலுவா இருக்காங்க. அதே மாரி சூரியனும் கொஞ்சம் வலுவா தான் இருக்காரு இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட வழியில சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? பிள்ளைகளுடைய அவங்க நினைச்ச ஒரு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்கும். குறிப்பா உங்க பிள்ளைகளுக்கு வந்து ஒரு திருமணம் வரும். வரன் அமையல அப்படின்ற அளவுக்கு வரன் அமையும். அதே மாரி வேலை இல்லாம தேடிட்டு இருக்காங்க. அவருக்கு ஓரளவுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களால சில நல்ல விஷயங்கள், சில நற்பெயர்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். சரிங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன், சுக்கிரன். ஸோ இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு வலுவா இருக்கிறதுனால, தந்தை சம்பந்தப்பட்ட வழியிலயோ, அல்லது வாழ்க்கை துணையார் சம்பந்தப்பட்ட வழியிலயோ, அல்லது வயதுல மூத்தவங்க சம்பந்தப்பட்ட வழியில சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சந்திராஷ்டம பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி இரவு 10:30 மணி முதல் ஜூலை மாதம் 9ஆம் தேதி காலை 7:50 வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குங்க. இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசிக்கு 8ல போய் சந்திரன் மறைவார். சரிங்களா? ஸோ அப்படி மறையக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கூடுதலா இருக்கும். கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, அல்லது குலதெய்வ வழிபாடு பண்றது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குழப்பங்கள்ல இருந்து உங்களை வெளியே வர வச்சு மனசை தெளிவுபடுத்தும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.